إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله وصلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأنزلنا من السماء ماء فأسقيناكموه وما أنتم له بخازنين قال النبي صلى الله عليه وسلم حين يسأل عن أي صدقة أفضل قال سقي الماء أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வினுடைய ஸலாத்தும் ஸலாமும் அன்பும் அருளும் நம் உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய தோழர்கள் குடும்பத்தார்கள் அவர்களை பின்பற்றி வந்த தாபிஈன்கள் தாபிஈன்கள் ஃபுகஹாக்கள் ஷுஹதாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வினுடைய மேலான ரஹ்மத்தையும் அவருடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்ட நல்லடியார்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை கபூல் செய்திருவானாக. வாழும் காலமெல்லாம் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்திருவானாக. வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் தக்வா என்னும் இறையச்சத்தை எடுத்து நடப்பதற்கு ரப்புல் ஆலமீன் தௌஃபீக் செய்திருவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, உலகத்தினுடைய ஏராளமான பகுதிகள், ஏறத்தாழ முக்கால்வாசி பகுதி தண்ணீரால் நிரம்பி இருக்கிறது என்பதை ஆய்வுகள் தெளிவுபடுத்துகின்றன. குர்ஆனிலும் கூட அல்லாஹ் அல் பஹர், கடல் என்று 32 தடவைகள் சொல்லுவார். அந்த அளவுக்கு கடல் நீர் வியாபித்திருக்கிறது. இந்த பூமியினுடைய முக்கால்வாசி பாகம் தண்ணீரால் நிறைந்திருந்தும் கூட தண்ணீர் பிரச்சனை மட்டும் எப்பொழுதுமே ஓய்ந்தபாடில்லாமலே இருக்கிறது. தண்ணீர் நிறைவாக இருக்கிறது, ஆனால் பிரச்சனைகளும் நிறைவாகவே இருக்கிறது. எல்லா நதிகளும் ஓயாமல் ஓடிக்கொண்டிருந்தாலும் பிரச்சனைகள் மட்டும் ஓயாமல் அது ஓடிக்கொண்டே இருக்கிறது. காவிரி நதியின் உட்பட உலக அளவிலே தண்ணீர் பிரச்சனை என்பது ஒரு பெரிய பிரச்சனையாக உள்ளது. எனவேதான் ஒரு தடவை இப்படி சொல்லப்பட்டது, அடுத்த ஒரு 3வது உலக யுத்தம் ஏற்படுமையானால் அது தண்ணீருக்காகத்தான் இருக்கும் என்று. தண்ணீர் என்பது வெறும் அது பார்ப்பதற்கு நமக்கு சாதாரணமான நீராக தெரிந்தாலும் தண்ணீராக தெரிந்தாலும் தண்ணீரை கொண்டுதான் ஒரு கலாச்சாரம் உருவாகிறது, தண்ணீரை கொண்டுதான் ஒரு பண்பாடு உருவாகிறது, தண்ணீரை கொண்டுதான் ஒரு சமூகம் உருவாகிறது. எங்கெல்லாம் மக்கள் குடியிருப்பு ஆரம்பமாகிறதோ அதுவெல்லாம் தண்ணீரை சுற்றித்தான் இருக்கும். தண்ணீர் இல்லாவிட்டால் மனிதன் அங்கே இருக்க மாட்டார். மக்கத்துல் முக்கர்ரமாவிலே ஒரு நேரத்திலே ஒரு சொட்டு தண்ணீர் இல்லை. மனிதர்கள் மட்டுமல்ல, மிருகங்களும் இல்லை, பறவைகளும் இல்லை. எப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு விட்டு சென்றார்களோ, மனைவியுடன் விட்டு சென்றார்களோ, அப்பொழுது தண்ணீர் இல்லை, எதுவுமே கிடையாது. ஆனால் ஜம்சம் தண்ணீர் அவர்களுடைய பரக்கத்தால் வந்த பிறகு பனு ஜுர்ஹும் என்ற கோத்திரத்தார்கள் தூரத்தில் இருந்து பார்க்கிறார்கள். வானத்திலே பறவைகள் பறந்து கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு சொன்னார்கள், பறவைகள் பறக்கிறது என்று சொன்னால் அங்கே தண்ணீர் இருக்கும் என்று தேடி சென்றார்கள். அங்கே ஜம்சம் தண்ணீர் இருந்தது. என்றால் தண்ணீரை சுற்றித்தான் கலாச்சாரம் உருவாகிறது, தண்ணீரை சுற்றித்தான் பண்பாடுகள் உருவாகிறது, தண்ணீரை சுற்றித்தான் ஒரு சமூகமே உருவாகிறது. ஒரு சமவெளி சென்று நீருடைய கலாச்சாரம். உலகத்தில் எத்தனை நதிகள் இருக்கிறதோ அத்தனை நதிகளை கொண்டுதான் கலாச்சாரங்கள் உருவாகி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட எனவேதான் சில மதங்களிலே நதியை வழிபடக்கூடியவர்களால் நதியை தெய்வமாக ஆக்குவார். நதிக்கு ஒரு தெய்வீகத்தை கொடுத்து அதை கும்பிடக்கூடிய வழிபடக்கூடிய ஒரு நிலைப்பாட்டையும் பார்க்கிறோம் என்று சொன்னால் அது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரையிலும் ஏக இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருப்பதனால் தான் அல்லாஹ் அதை மனதில் பதிய வைப்பதற்காக சொல்லுவான், வசக்கர லக்குமுல் அன்ஹார். அல்லாஹ் உங்களுக்கு ஆறுகளை வசப்படுத்தி கொடுத்திருக்கிறார். அது வணங்குவதற்காக அல்ல,
அது உங்களுக்கு வசப்படுத்தப்பட்டவை, உங்களுக்கான சேவை செய்வதற்காக ஓடக்கூடிய ஆறுகள் நதிகள் தானே தவிர அந்த நதிகளை ஆறுகளை வழிபடுவதற்காக அல்ல என்பதை உணர்த்துவதற்காக சூரியனையும் சந்திரனையும் அல்லாஹ் உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான், ஓடக்கூடிய நதிகளையும் உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான். நீங்கள் உங்களுடைய தேவைக்கு தகுந்தபடி அந்த நதிகளை நீங்கள் எடுத்து உபயோகித்துக் கொள்ளலாம், தண்ணீரை எடுத்து உபயோகித்துக் கொள்ளலாம் என்பதற்காக வேண்டி அதை உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருப்பதாக சொல்லுவான். எனவே தண்ணீரோ நதியோ வழங்குவதற்கு தகுமானதல்ல, அல்லாஹ் மட்டும்தான் வழங்குவதற்கு தகுதியானவன். ஆனாலும் தண்ணீருடைய அந்த முக்கியத்துவம், அதன் மூலமாக ஏற்படக்கூடிய மனிதர்களுடைய தேவைகள் இருக்கிறது. தண்ணீர் குடிப்பதற்காக தேவைப்படுகிறது, இரண்டாவதாக விவசாயத்திற்காக தேவைப்படுகிறது, மூன்றாவதாக தண்ணீரின் மூலமாக கடல் உணவுகள், ஆற்று உணவுகள், மீன்கள் கிடைக்கிறது. இந்த மூன்றும் மனிதனுடைய அத்தியாவசிய தேவை. தண்ணீர் குடிக்கவில்லை என்றாலும் அவனால் வாழ முடியாது, விவசாயம் இல்லை என்றாலும் வாழ முடியாது. அதோடு சைவம் மட்டுமல்ல அசைவமும் கிடைக்கிறது தண்ணீரின் மூலமாக. அதிலே அவன் மீனை வேட்டையாடுகிறான், மீனை பிடிக்கிறான், அதை எடுத்து சாப்பிடுகிறான். மனிதனுக்கு எல்லா தேவைகளும் தண்ணீரை கொண்டு பூர்த்தியாகிறது, அத்துணை தேவைகளும். ஆனால் இன்னைக்கு தண்ணீர் வராமல் விவசாயம் வறண்டு போய், பூமிகள் வறண்டு போய், விவசாயத்தினுடைய அரிசியினுடைய விலை மட்டும் கூடிக்கொண்டே போகிறது. ஒவ்வொரு காலத்திலும் இது அரசு மாறினாலும் சரி, எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி, வெறும் அரசியல் பிரச்சனைக்காக மட்டுமே இன்று நதிகள் பயன்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த பிரச்சனைகளுக்காக இந்த நதியினுடைய நிலைகள், தண்ணீருடைய நிலைப்பாட்டிலே இஸ்லாம் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது நமக்கு வசப்படுத்தப்பட்டவை, அல்லாஹ் நமக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான். நதியினுடைய பிரச்சனைகள் இது இன்று நேற்றல்ல, இங்கில்ல, பூரா உலகத்திலும் அதற்குரிய பிரச்சனைகள் உண்டு. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மத்தியில் கூட தண்ணீர் பிரச்சனை உண்டு. சிந்து நதியை எப்படி பயன்படுத்திக் கொள்வது, எத்தனை நதிகள் உலகத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறது, ஒவ்வொன்றிலும் பல நாடுகளுடைய தொடர்பு இருக்கிறது, பல நாடுகளுடைய தொடர்பு. பிரம்மபுத்திரா ஓடுகிறது, ஏறத்தாழ 2000 கிலோமீட்டரையும் தாண்டி ஓடுகிறது திபெத்தில் இருந்து. அந்த பிரம்மபுத்திராவிலே இந்தியா, பங்களாதேஷ், சைனா 3 நாடுகளும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை. தண்ணீர் பங்கீடு செய்யப்படாமல் இருக்கும் பொழுது, நியாயமான பங்கீடு என்று ஒன்று இல்லாமல் இருக்கும் பொழுது பிரச்சனைகள் வரும் என்பது மட்டுமல்ல, அது யுத்தமாக கூட மாறி போகலாம். ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் மத்தியிலே யுத்தமாக கூட மாறி போய்விடலாம். பிரச்சனைகள் என்று வந்தால் ஒழுங்காக பங்கீடு செய்யப்படவில்லையானால், முறையாக அந்த தண்ணீர் பகிர்ந்தளிக்கப்படவில்லையானால், தண்ணீர் நிரப்பமாக உள்ளது. அல்ல குர்ஆனிலே சொல்லுவான், அன்சல்னா மினஸ் ஸமாஇ மாஅன் ஃபஅஸ்கைனாகுமூஹு வமா அன்தும் லஹு பிகாஸினின். நாம் தான் வானத்திலிருந்து தண்ணீரை இறக்கி வைக்கிறோம், உங்களுக்கு தண்ணீரை புகட்டுகிறோம். வமா அன்தும் லஹு பிகாஸினின், நீங்கள் அதை உங்களால் சேமித்து வைக்க முடியாது, நீங்கள் சேமித்து வைக்கக்கூடியவர்களும் அல்ல. தண்ணீரை சேமித்து வைத்தால் அதை நிரந்தரமாக சேமித்து வைக்க முடியாது, அது கெட்டு போய்விடும். ஏதோ ஒரு காலத்துக்கு தாக்கும், அதற்கு பிறகு கெட்டு போய்விடும். உங்களால் சேமித்து வைக்க முடியாது, நாம் தான் தண்ணீர் கொடுக்கிறோம். எல்லாம் இன்னொரு இடத்திலே சொல்லுவான், வன்சல்னா மினஸ் ஸமாஇ மாஅன் பிகதர் ஃபஅஸ்கன்னாஹு ஃபில் அர்த் வ இன்னா அலா ذهابٍ பிஹி லகாதிரூன். நாம் வானத்திலிருந்து தண்ணீரை அளவோடு இறக்குகிறோம், எவ்வளவு தேவையோ அவ்வளவு இறக்கி வைக்கிறோம். மட்டுமல்ல, அதை நாம் பூமியிலே தேக்கி வைத்திருக்கிறோம். நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் கிணறு தோண்டி தண்ணீர் எடுத்துக் கொள்ளலாம், போர் போட்டு தண்ணீர் எடுத்துக் கொள்ளலாம். அந்த தண்ணீரை பூமிக்குள்ளே நாம் தேக்கி வைத்திருக்கிறோம். நம்மால் இதுவும் முடியும், அந்த நீரை வற்றச் செய்ய முடியும், நிலத்தடி நீரை வற்றச் செய்து ஒன்றுமில்லாமலும் நம்மால் ஆக்க முடியும். இப்படி தண்ணீர் விஷயத்திலே அல்லாஹ் தன்னுடைய குதிரத்தை, வல்லமையை வெளிப்படுத்தி சொல்லுவான். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இப்படி கேட்பான், அபராய்த்துமுல் மா அல்லதி தஷ்ரபூன் அன்தும் அன்ஸல்துமூஹு மினல் முஸ்லி அம் நஹ்னல் முன்ஸிலூன். நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணீரை பற்றி சிந்தித்து பார்த்ததுண்டா? நீங்கள் வானத்திலிருந்து இறக்கி, மேகத்திலிருந்து இறக்கி வைக்கிறீர்களா, நாம் இறக்கி வைக்கிறோமா? அல்லாஹ் சவால் விட்டு கேட்பான், உங்களால் வானத்திலிருந்து தண்ணீரை கொண்டு வர முடியுமா? கடல் நீரை ஆவியாக்க முடியுமா? அதற்கு கொஞ்ச தண்ணீரை குடி தண்ணீராக மாற்றுவதற்கு லட்சக்கணக்கிலே செலவு செய்ய வேண்டும். அதையெல்லாம் அல்லாஹ் இலவசமாக கொடுக்கிறான், மனிதனுடைய சிந்தனைக்காக வேண்டும். ஆனாலும் பங்கீடு ஒழுங்காக இல்லை என்கிற பொழுது அதிலே பலவிதமான பிரச்சனைகள் வருகிறது. உலகத்திலேயே ஆகப்பெரிய நதி, உலகத்திலேயே ஆகப்பெரிய நதி நைல் நதி. ஏறத்தாழ 6600 கிலோமீட்டர் நீளத்திற்கு ஓடுகிறது. நீண்ட காலமாக நைல் நதி எங்கிருந்து தோன்றுகிறது என்பது கூட கண்டுபிடிக்க முடியாமல் இருந்தார். நைல் நதி எங்கிருந்து தோன்றுகிறது, எப்படி உருவாகிறது, அதை பற்றி பல ஹதீஸ்களிலும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது நைல் நதியை பற்றி. அந்த நைல் நதி எங்கிருந்து கடைசியாக ஆய்வு செய்து சொன்னார்கள், அது உகாண்டாவிலிருந்து தோன்றுகிறது என்று.
பல நதிகளை அவர்களால் எங்கிருந்து ஊற்று கிளம்பி வருகிறது என்பதை கண்டுபிடிக்க கூட முடியவில்லை. அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு நீண்ட ஆறை பெருக்கெடுத்து ஓடச் செய்கிறான். நைல் நதியோடு துருக்கி சம்பந்தப்பட்டிருக்கிறது, எகிப்து சம்பந்தப்பட்டிருக்கிறது, ஆப்பிரிக்க நாடுகள் சம்பந்தப்பட்டிருக்கிறது. இத்துணை நாடுகளும் அந்த ஒரு நதியின் மூலமாக தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கிறார். ஒரு நதி, நைல் நதி மூலமாக. சிறுவன் கூட சொன்னார், அலைசரி நூற்று மிஸ்ர வகாதிகள் அப்பலாத்து முஸ்லிமும் தன்னுடைய வல்லமையை நிரூபித்து காட்டுவதற்கு சிறுவன் சொன்ன வார்த்தை, எனக்கு எகிப்தினுடைய அதிகாரம் என்னுடைய கையில இல்லையா? வஹாதிகள் அன்ஹாரு தஜ்ரி மின் தஹ்தி, என்னுடைய கட்டுப்பாட்டில் இந்த நைல் நதி ஓடவில்லையா என்று கேட்டார். என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை அவன் பிரகடனப்படுத்தினான். அல்லாஹ் நிரூபித்தான், இது அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த தண்ணீரிலேயே அவனை அழித்து காட்டினான். மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த தண்ணீரிலேயே காப்பாற்றினான். எனவே இது அல்லாஹ்வுடைய வல்லமை. நீண்ட நதி. ஒரு நேரத்துல பிரச்சனை வந்துச்சு. எத்தியோப்பியா சொல்லிச்சு, நாங்க அங்க ஒரு டேம் கட்டுவோம். இப்ப மேகதாது பிரச்சனை நடக்கிற மாதிரி டேம் கட்டுவோம்னு சொன்னாங்க. கட்டுவோம்னு சொல்லல, கட்டி பிடிச்சிட்டாங்க. இப்ப நீண்ட காலமாக 2000 நடக்கிற பிரச்சனை. 2013 எகிப்தினுடைய அதிபர் முர்சி இருந்தார். அப்பொழுது டாக்டர் முர்சி சொன்னார், எங்களுக்கு எத்தியோப்பியா டேம் கட்டக்கூடிய முயற்சியில் இறங்குமையானால் எங்களுடைய ஹக்கை, எங்களுடைய உரிமையை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி, எங்களுடைய நதிகளுடைய தண்ணீரை நாங்கள் பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி ரத்தத்தை கொடுத்தாவது நாங்கள் பெற்றுக் கொள்வோம் என்று சொன்னார். ஒரு நாட்டினுடைய அதிபர் பேசிய பேச்சு. தண்ணீருக்காக வேண்டி ரத்தம் சிந்தவும் தயார் என்று சொல்கிறார்கள். இது ஒரு உணர்வு பூர்வமான பிரச்சனை. இன்று அந்த பிரச்சனை இருக்கிற பலவித உணர்வுகளை ஏற்படும். தமிழகத்திற்கு ஒரே நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய தமிழ்நாடு, கர்நாடகா வெவ்வேறு நாடு அல்ல, வெவ்வேறு நாட்டுக்கு மத்தியிலான பிரச்சனை அல்ல. இது ஒரே நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை. ஒரே நாட்டுக்குள்ளே இருக்கிறது, ஒரே மாநிலம், அண்டை நாடுகள் அல்ல, அண்டை மாநிலமாக இருக்கிறது. ஆனால் அங்கே மொழி பிரச்சனை வருகிறது, இனப்பிரச்சனை வருகிறது, தமிழர்கள் கன்னடர்கள் என்கிற பிரச்சனை வருகிறது. ஒவ்வொரு வருஷமும் இது வந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு வருஷமும் இந்த பிரச்சனை வரும்போதெல்லாம் அது ஏதோ ஒரு வகையில அரசியலிலே அது கலந்து போய்விடும். அரசியல் ஆற்றிலே வெள்ள பெருக்கிலே அது நதி தண்ணீர் வருமோ வராதோ, ஆனால் அரசியல் ஆற்று கலந்து சென்று வரும். அது இப்பொழுது கூட அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அரசியல்வாதிகள் தங்களுடைய திறமையை பயன்படுத்தி கைது செய்யப்பட்டால் கூட அதை அது ஒரு ஹீரோ மாதிரி ஆக்கி அந்த பிரச்சனையை இன்னொரு பக்கம் அரசாங்கம் அதை திசை திருப்பி விடுகிறது. ஆக மொத்தம் காவிரியுடைய தண்ணீர் வரவில்லை, வேறு ஒரு பிரச்சனை தான் பேசப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. தண்ணீரை பற்றிய மக்கள் மறக்க வேண்டும் என்பதற்காக, காவிரி பிரச்சனையை பற்றி மறக்க வேண்டும் என்பதற்காக இன்னொரு பக்கம் பிரச்சனையை பற்றி அது வேறொரு பிரச்சனையாக திசை திருப்பப்பட்டு விடுகிறது. நீண்ட காலமாக இந்த தண்ணீர் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறது. காரணம் அவரவர்களுடைய சுயநலம். எங்களுக்குத்தான் சொந்தம் என்று, எங்களுடைய பகுதியில் இருப்பது எங்களுக்குத்தான் சொந்தம் என்று இல்லை என்று சொன்னால் நீண்ட காலமாக, அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்துல மக்கள் பனி இஸ்ராயேலர்கள் கூடியிருக்கிறார்கள். ஒரு நேரத்தில் தண்ணீர் அவர்களுக்கு பஞ்சம் ஏற்படுகிறது, தண்ணீர் தேவை ஏற்படுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்த இடம் ஒரு மைதானம். அந்த மைதானத்திலே பல்லாயிரக்கணக்கான இஸ்ரவேலர்கள் உடன் இருக்கிறார்கள். எதற்காக அங்கே இருக்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்தது. அல்லாஹ் உத்தரவிட்டான், நீங்கள் பைத்துல் முக்கத்தஸை வெற்றி கொள்ளுங்கள். பைத்துல் முக்கத்தஸை வெற்றி கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாமை அனுப்பி வைத்தான் தங்களுடைய படையோடு. ஆனால் பைத்துல் முக்கத்தஸை ஷாம் தேசத்தை ஆட்சி செய்து கொண்டிருப்பவர்கள் பயங்கரமானவர்கள், சாதாரணமானவர்கள் அல்ல. அவர்கள் எதிர்த்து போராடுவது அவ்வளவு சாதாரணம் அல்ல. எனவே பனு இஸ்ரவேலர்கள் சொல்லிட்டாங்க, நாங்க யுத்தத்துக்கு போக முடியாது, நாங்க யுத்தத்துக்கு வரமாட்டோம். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 பேர் அனுப்பி அங்க போய் உளவு பார்த்து அங்குள்ள நிலைமைகள் என்ன என்று பார்த்து வரும்படி அனுப்புனாங்க. வந்து ரகசியமா வந்து சொன்னாங்க. அந்த நபர்களும் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து உள்ளே நுழையுங்கள், பைத்துல் முக்கத்தஸை வெற்றி கொள்வதற்காக வேண்டி உள்ளே நுழையுங்கள். நீங்கள் உள்ளே நுழைந்தால் நீங்கள் தான் வெற்றியாளர்கள், உங்களுக்குத்தான் வெற்றி கிடைக்கும், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வையுங்கள். ஆனால் அவங்க கேட்பதாக இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லி கேட்கல, உடன் இருந்தவர்கள் சொல்லியும் கேட்கல. பனு இஸ்ரவேலர்கள் சொன்ன ஒரே பதில், காலு யா மூசா இன்னாக நின்றுபலகா அபதம் மாதாமு, எதிரி நாட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நாங்க உள்ள போக மாட்டோம், அவங்களாம் வெளியே போயிடணும். சட்டி சாமான தூக்கிட்டு அவங்க வெளியே போயிட்டா நாங்க உள்ள எதிரி போவானா? அப்படி அவன் நாட்டை விட்டு அவனுடைய இடத்தை விட்டு எப்படி வெளியேறுவான்? அவன் வெளியேற மாட்டான். அவன் போனாதான் போகும், இல்லாட்டி நாங்க போக மாட்டோம்.
அதோடு நிறுத்தல்ல அந்த கூட்டம். சொன்னாங்க, பதுஹப் அந்த வரப்புக்கு பகாசிலா இன்னா நாஹுனா காயிது. நீங்களும் உங்க ரப்பும் போய் சண்டை போடுங்க, நாங்க இங்கேயே உட்கார்ந்து தர்றோம். வேறென்றா நீங்களும் உங்க ரப்பும் போய் சண்டை போடுங்க. எந்த சமுதாயம் சொன்னது? அல்லாஹ் தஆலா கண்கூடாக காட்டினான். ஃபிரௌனை தண்ணீரிலே அடித்து அதே தண்ணீரிலே இந்த பனு இஸ்ரவேலரை காப்பாற்றி கொண்டு வந்து சேர்த்தான். அவ்வளவு பெரிய வல்லமையை, நியாமத்தை, அல்லாஹ்வுடைய குதிரத்தை கண்கூடாக பார்த்த சமுதாயம் சொன்னது பதுஹப் அந்த வரப்புக்கு பகாசிலா, நீங்களும் உங்க ரப்பும் போய் சண்டை போடுங்க. இன்னா ஹாகுனா காயிதுன், நாங்க இங்கேயே உட்கார்ந்து தர்றோம். நாங்க இங்கேயே உட்கார்ந்து தர்றோம். சில சமயங்கள்ல சில பாவங்களுடைய தண்டனை அந்த பாவங்களுக்கு ஒத்ததாகவே இருக்கும். நன்மைக்கும் அப்படித்தான். ஹதீஸ்ல வருது, யார் பள்ளிவாசல் கட்டுறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்துல ஒரு மாளிகையை கட்டுவான், ஒரு வீட்டை கட்டுவான் என்று வருகிறது. அவர் கட்டியது பள்ளிவாசல், அது போன்ற ஒரு கூலியை அல்லாஹ் கொடுக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபத்துல்லாவை கட்டினார்கள். அல்லாஹ் தஆலா பைத்துல் மாமூரை வைத்து இன்றும் கண்ணியப்படுத்துகிறார். பைத்துல் மாமூர் காபத்துல்லாவுக்கு நேராக 7வது வானத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அது மஸ்ஜிதை போன்ற இடம் மலக்குமார்கள் தவாப் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இடத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை வைத்து கண்ணியம் செய்கிறார். ஏனென்றால் அவர்கள் செய்த நன்மைகள் அப்படிப்பட்டவை. அது போன்ற சவாபை, அதாவது அது உருவத்திலும் வடிவத்திலும் ஒத்த நன்மையை சவாபை கொடுக்கிறார். இங்கே சொன்னாங்க, பாவத்துக்கும் அப்படித்தான். சில சமயங்கள்ல எந்த பாவம் செய்யறாங்களோ அந்த பாவத்துக்கு தோதுவான தண்டனை வந்து சேரும். ஹதீஸிலே அதற்கும் பலவிதமான நிகழ்வுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விபச்சாரம் செய்தவர்கள், இத்தகைய வட்டியை சாப்பிடுபவர்கள் என்னவாக ஆக்குவார்கள் என்று. இங்கேயும் இவர்கள் சொன்னார்கள், பனு இஸ்ரவேலர்கள், பதுஹப் அந்த வரப்புக்கு பகாசிலா இன்னா ஹாகுனா காயிதுன், நீங்களும் உங்க ரப்பும் போய் சண்டை போடுங்க, நாங்க இங்கேயே உட்கார்ந்து தர்றோம்னு சொன்னாங்க. அல்லாஹ் அங்கேயே உட்கார வச்சுட்டாங்க. எவ்வளவு காலத்துக்கு உட்கார வச்சான்? கால பஹின்னஹா முஹர்ரமத்துன் அலைஹிம் 40 சனா, 40 வருட காலம் அவர்களுக்கு பைத்துல் முகத்தஸில் நுழைவது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 40 வருட காலம் அவங்க சொன்னாங்க, நாங்க இங்கேயே இருந்துக்கிறோம், நீங்க போங்கன்னாங்க. அல்லாஹ் தஆலா அப்படியே உட்கார வச்சான். 40 வருஷ காலமாக குர்ஆன் சொல்லக்கூடிய சரித்திரம், ஃபைன்னஹா முஹர்ரமத்துன் அலைஹிம் 40 சனா, 40 வருஷம் அவங்களால அந்த நகரத்தை வெற்றி கொள்ள முடியவில்லை, போகவும் இல்லை. வரலாற்றில் இந்த அளவுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் நடப்பார்கள், சாயங்காலம் வரைக்கும் நடந்தாலும் கூட அவங்க ஒரு அடி நகர மாட்டாங்க, நடந்து கொண்டே இருப்பார்கள். அவர்களால் நகர முடியாது. அவர்களுக்கான தண்டனை அது. அந்த காலத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சரித்திரம் நீண்டது. அவர்கள் வஃபாத்தான பிறகு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான் என்பது, அதற்கு பிறகு வந்த நபியின் மூலமாக பைத்துல் முகத்தஸை வெற்றி கொண்டார்கள் என்பது வேறு சரித்திரம். ஆனால் இங்கே இவர்கள் இருக்கும் பொழுது நபியும் கூட இருந்தார். வேற வழி இல்லை. இப்படிப்பட்ட தொண்டர்களை வைத்திருந்தால் தலைவர் என்ன செய்ய முடியும்? தொண்டர்கள் அப்படி இருந்தால் தலைவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கூடவே இருக்கிறார்கள். அந்த மைதானத்தில் தான் அவர்களும் இருக்கிறார்கள். அங்கேயே தான் அவங்களுக்கு வஃபாத்தும் வந்தது. இப்படி இருக்கிற நிலையில பல கஷ்டங்களை அனுபவித்தார்கள். சாப்பாடு இல்லை, கடுமையான வெயில், தண்ணீரும் இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய மூசாவிடத்துல வந்து பனு இஸ்ரவேலர் கேட்டாங்க, தண்ணி கொடுங்க. குடிக்க தண்ணி இல்லை, சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்லை. இருந்தாலும் அவங்களுக்கு தண்டனையாகத்தான் அங்கே உட்கார வைத்திருக்கிறான். ஆனாலும் கூட மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுடைய பரக்கத்தினால அவர்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்தான். என்கிற விசேஷமான உணவை நாம் அவர்களுக்கு இறக்கி கொடுத்தோம். மேகத்தை நிழலாக ஆக்கினோம். வெயில், கடுமையான வெயில், 40 வருட காலம் என்ன செய்வார்கள்? வெறும் மைதானம். அல்லாஹ் மேகத்தை நிழலாக்கி கொடுத்தார். அதே போன்று அவர்களுக்கு மண்ணு செல்வா என்கிற உணவை இறக்கி வைத்தார். அதே மாதிரிதான் தண்ணீர் வேண்டும் என்றார்கள். அல்லாஹ்விடத்திலே தண்ணீர் கேட்டார்கள். அல்லாஹு தஆலா பாறையில் அடியுங்கள், பகுதற்கு அசாக்கள் ஹஜர் பன் பஜரத் மின் ஹுஸ்னதா அஷ்ரத ஐனா, 12 ஊற்றுக்கண்கள் பிளந்தது. அல்லாஹ் இந்த இடத்திலே சொல்லுவான், குல்லு உனாசின் கத் அலிம குல்லு உனாசின் மஷ்ரபஹும். பனு இஸ்ரவேலர்களே 12 கூட்டத்தார்கள் இருந்தாங்க. தண்ணியை எல்லாம் மொத்தமா குடிங்கன்னு சொல்லல, நல்லா பங்கு வச்சுட்டான். 12 ஊற்றுக்கண்கள் இருக்குது. நீங்க ஒவ்வொரு கூட்டத்தாருக்கும் ஒவ்வொரு ஊற்றுக்கண்கள். இப்படி தண்ணீர் பங்கீடு நடந்தால்தான் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அல்லாமே பங்கு வச்சுட்டார். ஒவ்வொரு கூட்டத்தாருக்கும் ஒரு ஊற்று. இவர்கள் அங்கு போகக்கூடாது, அவங்க இங்க வரக்கூடாது. தண்ணீர் பங்கீடு முறையாக. சாலிகளை இஸ்லாத்துக்கு அல்லாஹுத்துல ஒட்டகத்தை கொடுத்தா, பாறையிலிருந்து ஒட்டகம் வந்துச்சு. அவங்க கேட்டாங்க. அந்த ஒட்டகத்தை பற்றியும் சாலிகளை சொன்னாங்க. காலஹாதிகி நாக்கத்துல்லஹா ஷிர்புன் வலக்கும் ஷிர்பு யௌமின் மாறும்.
பாருங்க, தண்ணீர் குடிக்கிறதுக்கு ஒட்டகத்துக்கும் தண்ணீர் தேவைப்படும். ஒட்டகம் தண்ணி குடிக்கும் போது நீங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சாலிகளை. அப்படின்னா எப்படி? ஒரு நாள் ஒட்டகம் தண்ணி குடிக்கும், ஒரு நாள் நீங்க தண்ணி எடுத்துக்கணும். கிணற்றிலிருந்து தண்ணீர் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து தண்ணீர் குடிக்கிறத சாலிகளை பங்கு வச்சுட்டாங்க 2 பேருக்கும். ஒரு நாள் வரக்கூடிய முழு தண்ணீரையும் ஒட்டகம் இயல்பாவே நிறைய தண்ணீர் குடிக்கும். ஆனா அவ்வளவு தண்ணீர் குடிக்குமா? அவ்வளவு தண்ணீரையும் குடிக்கும். ஒரு நாள் முழுக்க தண்ணீர் குடிக்கும், மறுநாள் வரக்கூடிய தண்ணீரை நீங்க குடிக்கும். இப்படி சாலிகளை அந்த தண்ணீரில் பங்கு வைத்தார்கள். அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த ஒட்டகத்தை அறுத்து விட்டார்கள். அல்லாஹ் 3 நாளைக்கு பிறகு வேதனையை கொடுத்தார் என்பது குர்ஆன் சொல்லும் கருத்து. எனவே பிரச்சனைகள் வரும் பொழுது அங்கே முறையான பங்கீடு இல்லை என்று சொன்னால் அது பலவிதமான சண்டைகளைத்தான் கொண்டு வந்தது. நியாயமான முறையில நீர் நிர்வாகம் என்பது சாதாரணமான ஒன்றல்ல. நீர் அல்லாஹ்வுத்தாலா மழையை இறக்கி வைக்கிறான். நாம் அல்லாஹ்விடத்தில் தான் மழையை கேட்க வேண்டும். அதே சமயத்தில் இறக்கப்படக்கூடிய தண்ணீரை முறையாக பங்கிடுவது அது ஒரு அரசு நிர்வாகம். அந்த நிர்வாகம் ஒழுங்காக செயல்பட்டால்தான் ஒழுங்காக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கூட இந்த பிரச்சனை வந்தது. தண்ணீருடைய விஷயத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நதிகள் அப்பொழுதும் நீரோடைகள், முக்கியமான நீரோடைகள் 2 நீரோடைகள், ஒன்று மஹ்சூர், இன்னொன்று முதைனா. அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ மஹ்சூரின் வ முதைனத்தின் 2 நதிகள் விஷயத்திலே 2 நீரோடைகள் விஷயத்திலே தீர்ப்பு செஞ்சாங்க. தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் மேற்கிலிருந்து பள்ளத்துக்கு வரும். அங்கிருந்து தண்ணீர் வருது. இடையில மேகதாது இடத்துல ஒரு அணையை கட்டி அந்த தண்ணீர் இங்கு வராம தடுக்கிறது. தண்ணீருடைய ஹக்கு யாருக்கு? பள்ளத்துல யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அதிகமான உரிமை உண்டு. ஏனென்றால் பெரிய வெள்ளம் வந்துச்சுன்னு வைங்க, தண்ணி எங்க வரும்? பள்ளத்துக்கு தான் வரும். மேட்டுல உள்ளவங்க பாதுகாப்பாக இருப்பாங்க, பள்ளத்துக்கு உள்ளவங்க வெள்ளத்துல சிக்கிடுவாங்க. சில சமயங்கள்ல அதுல தன்னுடைய உயிரையும் கூட விட்டு விடுவார்கள். எப்பொழுது அழிவு வரும் பொழுது அவர்கள் அதை சகித்துக் கொள்கிறார்களோ அதே போன்று தண்ணீர் தேவைப்படும் பொழுது அவர்களுக்கும் உரிமை உண்டு. அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மேற்கிலிருந்து அந்த 2 நீரோடைகளும் ஓடி வந்து கொண்டிருக்கிறது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்கள் பகுதிக்கு தண்ணீர் வந்துச்சுன்னா, உங்களுடைய கரண்டை கால் அளவுக்கு தண்ணீர் வந்துருச்சுன்னா உங்க தோட்டத்துக்கு விட்டுட்டு அந்த தண்ணீரை அனுப்பி விட்டுருங்க கீழ்ப்பகுதி. நீங்க தேக்கி வைக்காதீங்க. டேம் கட்டி சேர்க்கக்கூடாது, வேறு எந்த அணை கட்டியும் சேர்க்கக்கூடாது. அது அவர்களுக்கான உரிமை. நீங்கள் அதை நீங்கள் தேக்கி வைத்துக் கொள்ளாதீர்கள். கரண்டை கால் அளவுக்கு தண்ணீர் வந்து விட்டதா அதோடு நீங்கள் அந்த தண்ணீரை கீழ்ப்பகுதிக்கு அனுப்புங்க. கீழே உள்ளவர்களுக்கு அதிகமான உரிமை உண்டு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தீர்ப்பிலும் கூட தண்ணீரை முறையாக பங்கீடு செய்வதை பற்றி அவ்வளவு கவனமாக தீர்ப்பு செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் மக்களுக்கு மத்தியில பிரச்சனை ஏற்படக்கூடாது என்பது மட்டுமல்ல, முழுமையான விவசாயத்தின் மூலமாக மக்கள் பயனடைய வேண்டும் என்பதற்காக. இல்லை என்று சொன்னால் ஒரு பகுதியில விவசாயம் செழிக்கும், இன்னொரு பகுதியில வறட்சி நீடிக்கும். அங்கே விலை கூடிக்கொண்டே போகும். கோதுமையாகட்டும் அல்லது அரிசியாகட்டும், குறுவை சாகுபடி, இப்ப ஒவ்வொரு சாகுபடியும் காலம் முடிந்து கொண்டே இருக்கிறது. தேவையான தண்ணீர் இல்லாமல் அதனுடைய பற்றாக்குறை அதிகமாகிக் கொண்டே போக அதனுடைய விலைவாசி தான் கூடிக்கொண்டிருக்கும். ரப்பல் ஆலமீன் எல்லா விதமான சிரமங்களையும் பிரச்சனைகளையும் எளிதாக்கியதற்காக